بسم الله الرحمن الرحيم إذا زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم وفرقانه المجيد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أحسن الكلام كلام الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار إلا من لا الله سبحانه وتعالى போற்றி புகழ்வதன் பின்னால் அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களது அடிச்சுவடுகளே அணுவும் பிசகாதே வாழ்ந்து சென்றவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மறுமை நாள் வரை தூய இஸ்லாத்தில் தங்களை முழுக்க முழுக்க அர்ப்பணிக்க தயாராக இருக்கும் அனைத்து நல்லவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்று வருமா. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அவர் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாகவும் ஆரோபிக்கப்பட்ட சுவர்க்கத்தை நோக்கி எங்கள் ஒவ்வொருவருடைய நடவடிக்கைகளையும் அமைத்துக் கொள்ளும் அதேவேளை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் மிக கடுமையான முறையில் எச்சரித்து காண்பித்த நரகினுடைய பண்புகளிலிருந்து எங்களை முற்றுமுழுதாக விடுவித்துக் கொண்டோமா என ஆரம்பத்தில் வேண்டிக் கொள்ளும். அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மிகப்பெரிய ஒரு கிருபையால் நானும் நீங்களும் இந்த நேரம் வரைக்கும் இந்த வினாடி வரைக்கும் அல்லாஹுவால் பறிக்கப்பட்ட அல்லாஹ்வினால் விடுவிக்கப்பட்ட உயிர்களுடைய பட்டியலிலிருந்து என்னுடைய பேரும் உங்களுடைய பேரும் இந்த நிமிடம் வரை நீக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இருக்கக்கூடிய குறுகிய ஒரு வாழ்நாளில் இருக்கக்கூடிய கொஞ்ச ஒரு காலத்தில் எங்களுடைய வணக்க வழிபாடுகளை சரி செய்து அல்லாஹுவால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய குறைந்த ஒரு ஆயுட்காலத்தில் அவன் எதிர்பார்க்கக்கூடிய பெரிய வெறுப்பர்களை தயாரிக்கக்கூடிய சுவர்க்கத்துக்கு எங்களை எவ்வாறு நாங்கள் தயார்படுத்திக் கொள்ளலாம் என்ற ஒரு சில செய்திகளை உங்களோடு இந்த குதுபா பிரசங்கத்தில் பரிமாறிக்கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி
புகாரி என்கின்ற நபிமொழி கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிறது. நபிகளார் சொன்னார்கள், என்னுடைய சமுதாயத்தினுடைய ஆயுட்காலம் 60 வருடங்கள் ஆகும் என்ற செய்தியை நபிகளார் சொல்கிறார்கள். இந்த செய்திக்கு விளக்கம் எழுத வந்த இமாம் இப்னு ஹஜர் அல்-அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய ஃபத்ஹுல் பாரி என்ற கிரந்தத்தில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை போட்டார்கள். முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்படுகின்ற அடுத்த ஒரு நபிமொழியை கொண்டு வந்தார்கள். என்னுடைய சமுதாயத்தினுடைய ஆயுட்காலம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்டதாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை கொண்டு வருகிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது எவ்வாறாக இருக்கணும்? குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சமுதாயமாக உலகம் அழியும் வரைக்கும் யாரெல்லாம் இன்று மரணிக்கின்றார்களோ அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய சராசரியாக அவன் வாழக்கூடிய வாழ்நாளுடைய அதிகமாக மக்களுடைய உயிர் பறிக்கப்படுகின்ற ஒரு காலநிலையாக நபிகளார் 60 வயதை மட்டும் இருக்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இந்த 60 வயது இந்த காலநிலையை நானும் ஆழமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்நாள் இருக்குது அல்லவா, அந்த வாழ்நாளையே அவன் ஒரு நாளைக்கு 8 மணித்தியாலும் தூங்குகிறான் எடுத்துக் கொள்ளுங்கள். யாரு? 60 வயது என்று காலம் நிர்ணயிக்கப்பட்ட இந்த மனிதன் ஒரு நாளைக்கு ஒரு 8 மணித்தியாலும் தூங்குவான் என்றால் 60 வயது அடையக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் 20 வருடம் தூக்கத்தில் கழிந்துள்ளது. அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, 20 வருடம் தூக்கத்தில் விட்ட ஒரு அடியார் 20 வருடம் தூக்கத்திலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட ஒருவன் சுவர்க்கத்தை நோக்கி எப்படி செல்லும்? அதை இன்னும் ஒருவரை நாங்கள் விளங்கிக் கொள்வதாக இருந்தால் இவருடைய திருப்பராயம் சின்ன பிள்ளை பருவம் அல்லது மார்க்கத்தில் ஈடுபாடு கொண்ட ஒரு பருவம் அல்லது அல்லாஹ்வை சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு பருவம், மார்க்க விடயங்களை விளங்கிக் கொள்வதற்கு ஆர்வமில்லாத ஒரு பருவம் அல்லது ஏதோ ஒரு விடயத்தில் இஸ்லாத்திற்கு தூரமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை என்று நாங்கள் பார்த்தால் அதில் ஒரு குறைந்த ஒரு 15 வருடத்தை கழித்து விடுங்கள். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, 60 வயதில் தீர்மானிக்கப்பட்ட இந்த மனிதனுடைய வாழ்நாளிலே 35 வருடங்கள் அல்லாஹ்வுக்கும் இவருக்கும் தொடர்பில்லாமல் போய்விடுகிறது. 35 வருடங்கள் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கக்கூடிய அடியானாக தன்னை சரியான முறையில் அவன் அமல்படுத்த முடியாமல் தவறுகின்றான். மீதம் இருக்கக்கூடிய 25 வருடம் இருக்கிறதல்லவா, அந்த 25 வருடத்துக்கு தான் இதிலே சில மக்களை பார்க்கலாம். இதற்கு முன்னால் 60 வயது அடைவதற்கு முன்னால் 10 வயது மரணிப்பவர்கள், பிறந்தவர்கள் மரணிப்பவர்கள், அல்லது மரணித்த இடங்களிலே பிறக்கக்கூடியவர்கள், 20 வயது என்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் மரணிக்கக்கூடிய மக்களை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, 60 வயது கொடுக்கப்பட்ட இந்த மனிதனுடைய 25 வருட காலத்திற்கு மீதமுள்ள அந்த காலத்திலேதான் அவனுக்கு திருமண வாழ்க்கை, குடும்பங்கள், சொந்த பந்தங்கள், இன்னொரு அந்தரத்தோடு சம்பந்தப்பட்ட எல்லா விவகாரத்திலும் மூழ்கி விடுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இப்படி ஒரு அதாவது ஒரு கடினமான ஒரு நேரத்தில் இவ்வளவு ஒரு குறைந்த ஒரு காலப்பகுதியில் எங்களை சுவர்க்கவாதிகளாக நாங்கள் மாற்றிக்கொள்வது என்ற ஒரு கடினமான வேலையாக நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் நபிகளார் ஒரு செய்தியை சொன்னார். என்ன செய்ய தெரியுமா? நாளை மறுமையிலே அதிகமாக சுவனம் செல்லுபவர்கள் என்னுடைய கூட்டத்தார்கள். யாரு? குறைந்த வயது கொடுக்கப்பட்ட இந்த சாராதான் அதிகமாக சுவனம் போவார். மேலும் சொன்னார்கள், நாளை மறுமையிலே முதலாவதாக சுவனம் செல்லுபவர்களும் என்னுடைய கூட்டம் தான். முதலாவது சுவனம் செல்பவரும் இந்த 60 வருடம் தீர்மானிக்கப்பட்ட இந்த சமூகம் தான் முதலாவது சுவனம் செல்வார்கள். அதிலையும் விசேடம் என்னவென்றால் அதிகமாக செல்லக்கூடியவர்களும் இந்த அல்லாஹ்வுடைய உண்மை பற்றிய சமுதாயம். இன்னும் ஒரு செய்தியை சொன்னார்கள் தெரியுமா? அதிலேயும் 70,000 பேர் கேள்வி இல்லாமல் சூழம் சொல்வார்கள். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, பாருங்கள், இருப்பது கொஞ்ச காலம். ஆனால் அல்லாஹ் சூரா அன்கபூத், சூரா ஃபுஸ்ஸிலத் போன்ற அத்தியாயங்கள் எல்லாம் ஒரு செய்தியை சொல்கிறார். என்ன செய்ய தெரியுமா? ஆரம்பத்தில் வாழ்ந்த நபிமார்களுடைய, ஆரம்பத்தில் வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் பேசுகிற பொழுது, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது 950 வருடம் இந்த பூமியில் இருக்கிறதாக குர்ஆன் பேசுகிறது. அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் ஆயுட்களால் ஈடுபடுபவர்கள், ஒவ்வொரு சமுதாயமும் வாழ்நாளில் கூடி சென்றவர்கள். எங்களை விட உண்மையில் யதார்த்தமாக சிந்தித்தால், நியாயமாக சிந்தித்தால் அதிகமாக வழக்கோடு செய்யக்கூடிய மக்கள் அந்த மக்கள். காரணம்,
ஆயுட்காலம் நின்றிருக்கிறது. ஆனால் அந்த மக்களை நாங்கள் முந்திச் செல்வோம் நபிகளார் சொன்னார்கள் என்றால் ஏதோ ஒரு விரைத்து நபிகளார் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கென்று ஆயுட்காலங்களை பாவத்தின் மூலமாக கூட்டுவதற்கு வழியை சொல்லித்தார்கள். வணக்க வழிபாட்டினூடாக எனக்கு நிர்ணயிக்கப்பட்ட காலம் 60 வருடம் என்றால் இந்த 60 வருடத்தில் ஒரு ஆயுட்காலத்தில் நான் 50,000 ஆண்டுகளாக மாற்றலாம். எப்படி தெரியுமா? நபிகளார் ஒரு செய்தியை சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஆழமாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்று ஜும்மாவுக்கு வரக்கூடிய மக்கள் தெளிவாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் தெரியுமா? ஜும்மாவுக்கு யாரையாவது பேர் போட்டிருந்தால் இன்றைக்கு அந்த முறை வருவாரு, வந்தா எப்படியாவது தூங்க வைப்பார். தொழுவ டைமுக்கு சரியா 1 மணிக்கு கொத்துபா முடியும் என்றால் அந்த டைமுக்கு ஓடி வருவோம் என்று வரக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். இன்னும் சில மக்கள் எப்படி தெரியுமா? ஏதோ தாமதமாகி ஒரு இடத்துக்கு போயிட்டு சூட பிடிச்சுக் கொண்டு அல்லது ஸ்லீப்பர் எங்களை கலத்தினா குளிக்க ஓடலாம் என்று வாசலை பார்த்து பார்க்கக்கூடியவர்கள், அல்லது பார்க்கிங்ல முதலாவது இந்த வாகனத்தை எப்போ இருக்கலாம் என்று முதலாவது பார்க்கிங் போடுவதற்காக கடைசி வரக்கூடியவர்கள், இப்படி ஏராளமான சகோதரர்கள் ஜும்மாவுடைய நாள் வித்தியாசமா வருவோம். முஸ்னத் அஹ்மதிலே 14,480 நிமிடம் செய்தி பதிவு செய்யப்படுகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதை கண்டிப்பாக நாங்கள் மனமற்றுக் கொள்ள வேண்டும். ஆரம்ப தெரியுமா? குறைந்த வயதில் நிறைய நன்மை சம்பாதித்திருக்காங்க. நபிகளார் சொன்னார்கள், ஒரு அடியார் இருக்கிறான், ஒரு இறை விசுவாசி இருக்கிறான், அவன் வெள்ளிக்கிழமையில நேர காலத்தோடு அவன் குளிக்கிறான். என்ன செய்கிறான்? நேர காலத்தோடு இந்த அடியார் குளிக்கிறான். குளித்து இருக்கும் அவன் என்ன செய்கிறான் என்றால் வாகனத்தில் வரவில்லை. இது வரவில்லை, வாகனத்தில் வரவில்லை, நடந்து கால்நடையானவன் பள்ளிக்கு வருகிறான். வந்து இமாமுக்கு பக்கத்தில் உட்கார்கிறான். உரை நிகழ்த்துகின்ற இமாமுக்கு பக்கத்தில் அவன் இருக்கிறான். உன்னை பிடித்து அல்ல, தூங்குவதற்கு தயாராக அல்ல, ஓடுவதற்கு தயாராக அல்ல, எப்பொழுதாவது முடிப்பார் என்று எதிர்பார்க்கிறது அல்ல. இமாமுக்கு பக்கத்தில் வந்து அமர்ந்து கொள்வார்கள். அமர்ந்து இமாம் சொல்லக்கூடிய செய்திகளை செவிப்படுத்தார்கள். செவிப்படுத்தக்கூடிய அந்த அடியாருக்கு அல்லாஹ் அவருக்கு நன்மை தெரியுமா? 1 வருடம் நோன்பு நோற்று நின்று வழங்கிய நன்மை அல்லாஹ் கொடுக்கிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, யோசித்து பாருங்கள். ஒரு மாதத்துல 4 குத்துபாக்கு வாழ்வுறீங்க. ஒரு மாதத்துல 4 குத்துபாக்கு இந்த நேரத்தோடு நாம் ஓடி உட்கார்ந்தோம், உரையை செவிமடுக்கின்றோம் என்றால் 4 வருடம் நோன்பு பிடித்து நின்று வழங்கிய கூலி கிடைக்கும். உங்களுக்கு பதிவுப்படும் இஸ்லாமிய சகோதரர்களே, வந்திருக்கிறான். எத்தனை மணித்தியாலும் இபாதத்துக்கு நாங்கள் கழித்திருப்போம். குறைந்த ஒரு 4 மணித்தியாலும் நன்மை இங்கு வரையப்படுகிறது. 4 வருடத்தின் நன்மை வரை செய்யப்படுகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, 7 நன்மை நாங்கள் கொள்ளையடிக்க கூடாது. 7 நன்மைகளை நாங்கள் கொள்ளையடித்துக் கொள்ளக்கூடாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நேர காலத்தோடு ஜும்மாவுக்கு வருவது என்பது இப்படியான நன்மைகளை நோக்கி கூட்டித் தருவர்கள் செய்து பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஜும்மாவை பற்றி ஏராளமா அடிக்கடி நாங்கள் கேள்விப்பட்ட செய்திதான். என்ன செய்தி? நேரத்துக்கு வந்து உட்கார்ந்தால் அவர்கள் ஒட்டகத்தை, மாட்டை, ஆட்டை, கோழியை, முட்டை என்று தர்மங்கள் செய்த குர்பான் குழந்தைகள் அது வேறுபட்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எப்படி இருக்கக்கூடிய கொஞ்ச காலத்தில் நன்மை கொள்ளை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் ஒரு செய்தியை பாருங்கள். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தி சொன்னார்கள். ஒரு மனிதன் இருக்கிறாரு, ஒரு மனிதன் ஒரு 1000 வருஷத்துக்கு தொழுவதாக இருந்தார். உலகத்தில் வாழக்கூடிய மனிதன் 1000 வருஷம் தன்னுடைய பரலான தொழுகை என்றவர் மதிப்பிடுவதாக இருந்தால், 1000 வருஷம் நான் தொழுவேன் என்று சொல்லுவதாக இருந்தால், அவன் இந்த உலகத்தில் குறைந்தபட்சம் 56 வருடம் ஜமாத்தா தொழுகிறான். 56 வருடம் அவன் தொழுதால்தான் 1000 வருஷம் தொழுவதற்குரிய அந்த எதிரை அடைந்து கொள்கிறான். நபிகளார் சொன்னார்கள், எங்க தெரியுமா? மஸ்ஜித் நபவியில் உட்கார்ந்து கொண்டு தோழர்களுக்கு ஒரு செய்தி சொன்னார்கள். தோழர்களே, இதோ இருக்கிற பள்ளிவாயல் மதீனா நடந்திருக்கிறது. இந்த பள்ளிவாயல் இருக்கிறது. இந்த பள்ளிவாயலில் ஒரு அடியான் ஒரு வக்து தொழுகை நிறைவேற்றினால் அவனுக்கு 1000 வருஷத்துடைய 1000 மணிக்கு நன்மை வகைப்படும் என்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இல்லல் ஹராம், இதை தவிர கஅபாவை தவிர மக்கள் இருக்கக்கூடிய கஅபாவை தவிர இங்கே ஒரு அடியான் தொழுவான் என்றால் 1000 வருஷத்துடைய நன்மை வகைப்படும் என்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சில காவல்காரர்களும்
அந்த உம்ராவுக்கு செல்லக்கூடிய மக்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா, நிறைய பேர் தெரியுமா மதீனாவுக்கு முன்னோட்டு போய் மதீனா என்பது உம்ராவுடைய கடமையிலேயோ ஹஜ்ஜுடைய கடமையிலேயோ இதுக்கு ஒரு பகுதி கிடையாது. மாற்றமாக நபிகளார் தொழுத இடம், நபிகளார் வாழ்ந்த இடம், நபிகளார் பிரச்சாரம் செய்த இடம் என்ற அந்த அல்லாஹ்வின் தூதர் இருக்கக்கூடிய அந்த முகப்பத்தின் காரணமாக அந்த பிரதேசத்தை பார்க்க வேண்டும் என்று போவது. ஆனால் இன்னைக்கு நிறைய ரூம் புக் பண்றது மதீனாவில் புக் பண்றது. நபிகளார் என்ன சொன்னார்கள், மதீனாவில் அதாவது மஸ்ஜித் நபவியில் சொல்வதை விட அங்கே ஏற்றம் என்றார்கள். எந்த அளவுக்கு ஏற்றம் தெரியுமா, ஒரு வக்து தொழுகை நிறைவேற்றினால் 1,00,000 வக்துடைய நன்மை என்று சொன்னார்கள். அன்புக்கு இஸ்லாமிய சொல்கிறே, இயல்பான வரைக்கும் கனிய போறோமா, கூட்டமாக போகிறோமா, ஹவுதாவில் சொல்வதற்கு சந்தர்ப்பமா, தாராளமாக வக்திலே நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும். ஒரு செய்தியை சொல்கிறேன் அன்புக்கு இஸ்லாமிய சொல்கிறே, இப்படி ஒரு அடியார் மதீனாவில் சொல்லுகிறார் வைத்துக் கொள்ளுங்கள். 5 நாள் 5 வக்துக்கு சொல்லுகிறார். அன்புக்கு இஸ்லாமிய சொல்கிறே, 5 நாள் 5 வக்துக்கு சொல்லுகிறார். மொத்தம் 25 வக்து சொல்லுகிறார். இவருடைய வாழ்நாள் எவ்வளவு போகிறது, 1400 வருடம் தொழுத கூலிக்கு சொந்தக்காரனாக மாறுகிறார். கொடுத்த கால எவ்வளவு, அல்லாஹ் தஆலா கொடுத்தது 60 வருடம், அது 35 வருடம் என்ன நாங்களா வேஸ்ட் பண்ணது இருக்கிற கொஞ்ச காலத்தில் நிறைய நம்பிக்கை இஸ்லாமிய சொல்கிறேன். ஏன் நாங்கள் சொல்லியிருக்க கூடாது, அப்படி சொன்ன நபிகளா இப்ப எகழிக்கிறாங்க. எப்படி எப்பா மக்காவோட நன்மைகள் இருக்கிறது, எப்படி மதீனாவில் நன்மைகள் இருக்கிறது, நபிகளார் அதற்கு சொல்யூஷன் சொன்னார்கள், அதற்கு ஒரு தீர்வு சொன்னார்கள். என்ன தீர்வு தெரியுமா, பரல தொழுகைக்கு முன்னால பின்னால வரக்கூடிய சுன்னத்து தொழுகை இருக்கிறதா, இந்த சுன்னத்து தொழுகைகள் பள்ளியை தொழுவதை விட வீட்டில் தொழுவது ஏற்றம் என்றார்கள். அன்புக்கு இஸ்லாமிய சொல்கிறே, இது நபிகளார் எங்கே இருந்து சொன்னார்கள், எந்த இடத்தில் சொன்னார்கள் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறது 1000 வக்து என்று சொன்னார்களே, அந்த இடத்திலிருந்து சொன்னார்கள். எங்க சொல்லுங்க, வீட்டுக்கு போயிட்டு சொல்லுங்க. இஸ்லாமிய சொல்கிறேன், ஏன் இது நாடுகளுக்குள் எடுக்கக்கூடாது, திறமையின் பங்காளிகளாக மாறக்கூடாது. இன்றைக்கு நிறைய வீடுகள் தொழுகின்ற இடங்களை விட்டு மாறி போயிருக்கிறது. ஒரு விஷயம் சொன்னால் தங்குவதற்கு ரூம் அடிக்க பழகியவர்கள், ஒரு விஷயத்துக்கு அட்டாச் பாத்ரூம் அடிக்க பழகியவர்கள், சொந்த பிள்ளைகளுக்கு ஒரு பிரேரும் கிடையாது. அன்புக்கு இஸ்லாமிய சொல்கிறே, அல்லது நாங்கள் தொழுவதற்கு எங்கள் வீட்டிலே ஒரு ஓரம் கூட ஒதுக்கப்படுவது கிடையாது, யார் இடத்துல தொழுது கொள்ளுங்கள் என்று நாங்கள் இடத்தில் ஒதுக்கிக் கொள்ளக்கூடிய மக்களாக மாறிவிட்டோம். அன்புக்கு இஸ்லாமிய சொல்கிறேன், எங்களில் எத்தனை பேர் முன்பின் சுண்ணத்துக்களை பெறுவோம் என்று யோசிப்பார்கள். எத்தனை பேர் முன்பின் சுண்ணத்துக்கள் எதை விட சிறந்தது, எதை விட சிறந்தது, ஹவ்வாவை விட மதீனாவை விட இந்த சுன்னத்து தொழுகை சிறப்பு அல்லாஹ்வுடைய தூதருக்கு கற்றுத்தருகிறார் என்று இஸ்லாமிய சொல்கிறேன். பெருநாள் தினங்களில அப்படிதான் அப்படின்னா சொன்னார்கள். மைதானத்தில் சொல்வது எதை விட சிறந்தது, இருக்கக்கூடிய பள்ளியை விட சிறந்த மைதானத்தில் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு பள்ளி பெருசாக்கத்துக்கு எல்லாரும் பள்ளிக்கு வாங்க அறைகள் இருக்கிறார்கள். இஸ்லாமிய சொல்கிறேன், பெருநாள் தினம் மைதானத்தில் சொல்லப்பட வேண்டும் எதை சொன்னார்கள், இதை விட அது சிறந்து என்றார்கள். அன்புக்கு இஸ்லாமிய சொல்கிறேன், என்னுடைய வாழ்நாட்டில் கூட்டுவதற்கான அழகான வழிமுறை, உங்களுடைய ஆயுட்களை கூட்டுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நான் இருக்கக்கூடிய மாதம் இருக்கிறது ஆஷுரா, அதாவது முஹர்ரம் மாதம். இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷுரா தாஷுரா 9வது 10ஆம் தினங்களிலே நோன்பு வைத்திருக்கிறதா, ஒரு நாளையில் நோன்பு வச்சிருந்தால் முஹர்ரம் பிறை 9 10 வைத்திருந்தால் அவளுக்கு முன் சென்ற வருடத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அன்புக்கு இஸ்லாமிய சொல்கிறே, எப்படி ஒரு போனஸ். ஆனால் இந்த நன்மைகளுக்கு நாங்கள் யாராவது காசு கொடுப்போமா, இந்த நன்மைக்கு வந்தால் பெருமிஷன் எடுப்போமா, நாங்கள் நன்மை செய்ய போகிறது என்று கிடையாது. இஸ்லாமிய சொல்கிறே, நான் நீங்களும் இஸ்லாத்தான முறையில் தூய்மையான முறையில் இருக்கக்கூடிய கொஞ்ச காலத்தில் ரப்பை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை வைத்தால், அந்த ரப்பிடத்தில் மீள வேண்டும் என்ற ஒரு மகிழ்ச்சி இருக்கும் என்றால் கண்டிப்பாக இது நாங்களாக எங்களுக்கு போட்டுக் கொள்ள வேண்டிய ஷெட்யூல். அன்புக்கு இஸ்லாமிய சொல்கிறே, இன்றைக்கு எல்லாரும் ஓடுங்க தெரியுமா, இதுக்காக இன்சூரன்ஸ் தாராளமா ஓடுது. இப்ப அந்த பட்ஜெட் என்ன செஞ்சுக்கிறான், 60 வகை தாண்டி விவசாயிகளுக்கு வந்து தனியான காப்பீடு வசதிகள் ஃப்ரீயா. இந்த பட்ஜெட் 2014ஆம் ஆண்டு பட்ஜெட் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் எப்படி ரெடியா இருக்கும். அன்புக்கு இஸ்லாமிய சொல்கிறே, நபிகளார் என்ன சொன்னார்கள், அழகான ஒரு இன்சூரன்ஸ் சொன்னார், அழகான ஒரு காப்பீடு. என்ன காப்பீடு தெரியுமா, ஒரு அடியார் இருக்கிறார். இந்த அடியார் என்ன செய்கிறார்கள், காலையில் எழுப்புகின்றார், காலையில் அடியார் தூங்கி எழுப்புகின்றார்.
எழும்பி மாலையாவதற்கு அவன் மறைத்து போனான். அப்படி ஒரு அடியான் மரணித்து போனால் அவன் சுவர்க்கம் போவதற்கு ஒரு இன்சூரன்ஸ் பண்ணினான். என்ன இன்சூரன்ஸ் தெரியுமா? செய்யுதில் இஸ்திக்பார். ஒருவன் ஓதினால் மாலையாவதற்கு மரணித்து போனால் அவன் சுவனவான் என்று இஸ்லாம் வச்சவர்களே. எங்களில் எத்தனை பேருக்கு இந்த துஆ பாடம் செய்யுதில் இஸ்திக்பார் என்ற அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وانا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت اعوذ بك என்று வரக்கூடிய இந்த துஆவை நீங்கள் இந்த காலையில நிறுவனத்துக்கு இஸ்லாம் வச்சவர்களே. ஆனால் எல்லோருக்கும் ஆசை தெரியுமா? சுவனம் போகும், சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும். யாராவது சண்டை வந்தால் அல்லாஹ் தீர்ப்பு சொல்ல போதுமானவன், நான் சொர்க்கம் என்று உங்களுக்கு நாங்கள் தீர்ப்பு சொல்கிறோம் இல்லையா என்று இஸ்லாம் வச்சவர்களே. இந்த இப்படியான ஒரு சிறிய ஒரு இபாதத்துக்கு மட்டும் இல்லை என்றால் எப்படி அந்த சொர்க்கத்தை பற்றி நாங்கள் கனவு காணும்? ஒரு அடியான் மாலை இருக்கின்றான். இந்த துஆவை மாலை வருவதற்கான திருவிழி செய்வாரே காலையாவதற்கு இரவிலே மரணித்து போய்விடுகிறான். அவனுக்கு என்ன கிடைக்கும்? சுவர்க்கம் என்றார். காலையிலும் மாலையிலும் எங்களை சுவர்க்கத்தில் நாங்கள் இன்சூரன்ஸ் பண்ணுகிறோம் என்று இஸ்லாம் வச்சவர்களே. ஏன் இருக்கு நாங்கள் தயாரில்லை? ஒரு சாதாரண ஒரு ஹேண்ட்பில்லை பார்த்து பாடசாலைக்கு பிள்ளைகளை தயாராக இது கலர்ஃபுல்லா போக்கலஸ்ல நல்ல வசனங்கட மாஷா அல்லாஹ். இந்த ஸ்கூலை பார்த்தா தரமான ஒரு ஸ்கூலா இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. ஹேண்ட்பில்லை பார்த்து பிள்ளை எதிர்காலத்துக்கு தீர்மானிக்கிறது. நாங்கள் இஸ்லாம் சொல்லுகின்ற ஒரு முக்கியமான உத்தரவாதம். இஸ்லாம் சொல்லுகின்ற ஒரு முக்கியமான உத்தரவாதம் என்ன உத்தரவாதமா? இத்தத்துல்லா வைவாழ்ந்துள்ளா. தக்குவாதாரிகளாக இருந்தால் உங்களுக்கு அறிவை நாங்கள் அள்ளி தருவோம். அன்பு இஸ்லாமியர்களே, சின்ன காலத்திலேயே எந்த பிள்ளைக்கு நான் தக்குவா கொடுத்திருந்தா எந்த ஒரு கேவலமான பாடத்தால் ஏற்பட்டாலும் எந்த பிள்ளை தக்குவாதாரு தாராளமாக முன்னேறும் என்ற ஆசை நம்பிக்கை இல்லாமல் கூடவே. அன்பு இஸ்லாமியர்களே, சாதாரண ஒரு ஹேண்ட்பில்லில் வைத்த நம்பிக்கை அல்லாஹ்வின் இல்லாமல் போகிறது. சாதாரணமான ஒரு மார்க்கெட்டிங் நம்பிக்கை அல்லாஹ் விட்டு தூரமாகிறது. ஆனால் எல்லோருக்கும் என்ன சிந்தனை தெரியுமா? பிசினஸ்ல எப்போதும் நஷ்டம் ஆகக்கூடாது ஒரு நம்பிக்கை. அது மாத்திரமல்ல, ₹1 கூட குறைத்து கொடுத்துடக் கூடாது என்ற எதிர்பார்ப்பு. காரணம் எப்படியாவது நஷ்டத்திலிருந்து காப்பாற்றணும், லாபம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நாங்கள் ஏன் அந்த பெரிய சொர்க்கத்தின் மீது ஆசை வைக்கக்கூடாது? எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்கிறாத, அது எப்படி இருக்கும் என்று யாராவது கற்பனை பண்ண முடியாத அந்த சொர்க்கம் ஏன் எனக்கு உங்களுக்கு பெற முடியாது? சொல்கிறேன், இருக்கின்ற கொஞ்ச காலம் நிறைய நன்மைகளை நான் நீங்கள் சொல்லியிருக்கிறார். இது என்ன பரலை மாற்றம் சொல்லு? அதாவது நான் பரலுடைய பகுதிக்கு வரவே இல்லை. இஸ்லாம் எங்களுக்கு சர்வ சாதாரணமாக இருக்கின்ற பொழுதெல்லாம் செய்யக்கூடிய இபாதத். ஒரு அடியான் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் தொழுகைக்கு பின்னால் 33 முறை ஒருவன் ஓதுவானால் கடல் நிறையளவு பாவம் இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்று இஸ்லாம் வச்சவர்களே. இதற்கு எப்பயாவது ஆசை வைத்து இருக்கிறோம்? ஒரு நாள் ஆசை வைத்து இப்படி துஆ நான் ஓதுகின்றேன், சாதாரண 3 வார்த்தை, இந்த வார்த்தையை சொன்னால் எனக்கு நன்மை கிடைக்குது, கடல்ல அந்த அளவுக்கு நுழைவிக்கக்கூடிய அளவுக்கு என்ற பாவம் இருந்தால் மன்னிக்கப்படுவேனே, இந்த உணர்வு இல்லாமல் கூட இஸ்லாம் வச்சவர்களே. ஆனால் சொர்க்கத்தின் எல்லோருக்கும் ஆசை இருக்கிறது. எப்படி தெரியுமா? இது ஒரு மாணவனை போல. எந்த மாணவன் தெரியுமா? எனக்கு எக்ஸாம் பேப்பர் கொடுத்த உடனே எனக்கு எல்லாத்துக்கும் விட தெரியும், விட மனசுல இருந்துச்சு, ஆனா எழுத முடியல. பார்த்தாகுமா? விடையில இருந்துச்சு, விட மனசுல இருந்துச்சு, விட தலையில இருந்துச்சு, ஆனா எழுத முடியல, அதே டைம் கிடைக்கல என்று ஒரு மாணவர்கள் புலம்புகின்றார். அது போல இன்னைக்கு ஏராளமானவர்கள் புலம்புகிறார்கள். எனக்கும் மார்க்கெட்டுக்கு உள்ள தொடர்பு அல்லாஹ்வுக்கு அன்பு இஸ்லாமுக்கு. ஆனால் குழுவு கிடையாது, இபாதத்துக்கு கிடையாது. என்ன தைரியம்? என்ன மீதா புத்தகம் தெரியுமா? எனக்கு தொடர்பு யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். அன்பு இஸ்லாமுக்கு எங்களுக்கும் தெரிய வேண்டும் இஸ்லாம் பேசுகிறது. காரணம் தெரியுமா? அவர் மௌத்தா போனாரை பற்றி நல்லது பேசுவது இஸ்லாம். என்ன சொன்னால், மரணித்து போனால் அவரை பற்றி நல்லது பேச வேண்டும். உனக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள தொடர்பு எங்களுக்கு தெரியாது, உனக்கும் உள்ளத்துக்கும் உள்ள தொடர்பு தெரியாது. நாங்கள் நல்லது பேச வேண்டுமாக இருந்தால் வெளிப்படையில் வர வேண்டும், ஜமாத்துக்கு வர வேண்டும், மக்களோட மக்களாக இருக்க வேண்டும், சகபாடிகளாக இருக்க வேண்டும், சலாத்தை சொல்லிக் கொள்ள வேண்டும், உறவுகளை பேணிக் கொள்ள வேண்டும், நல்லெண்ணங்களை விட்டு தூரம் நல்லெண்ணங்களோடு இருந்து கொள்ள வேண்டும். இவ்வாறான உணர்வுகளை இஸ்லாம் எங்களுக்கு ஏன் சொல்ல தெரியுமா?
மரணத்துக்கு பின்னால் 4 பேர் பேசுவது என்பதற்காக பாருங்கள். ஒரு அடியாள நபிகளால் சொர்க்கவாதி என்றார். இருக்கிற கொஞ்ச காலத்தில் அவர் செஞ்ச நன்மை தெரியுமா? ஒரு நாள் ஒரு தோழர் போகிறார். இஸ்லாமிய சொல்கிறேன் அந்த தோழரை பார்த்து நபிகளால் சொன்னார்கள் சொர்க்கவாதி என்றார். தோழர்கள் எல்லோரும் திரும்பி பார்க்கிறார்கள். என்னப்பா ஒரு மனுஷனை பார்த்து சொல்றார் சொர்க்கவாதி என்கிறார்கள். இந்த மாதிரி 2வது தடவை போகிறார். நபிகளால் சொர்க்கவாதியை சொல்வதால் பார்த்துக் கொள்கிறார்கள். சொர்க்கவாதியை பார்த்தார். 3வது முறை நபிகளால் சொன்னார்கள் பாருங்கள் சொர்க்கவாதியை பாருங்கள் என்றார்கள். தோழர்கள் பார்க்கிறார்கள் அதே நபர் நபிகளார் 3 முறை சொர்க்கவாதி என்றார்கள். உடனே அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஓடுகிறார்கள். இங்க தெரியுமா அந்த தோழர் வீட்டுக்கு போகிறார்கள். தோழரே உங்களோட வீட்டுல நான் கெஸ்டா தங்கி சொல்ல சந்தர்ப்பம் இருக்கிறீங்களா? உங்களோட வீட்டுல நான் தங்கணும் எனக்கு அனுமதி இருக்கிறா கேட்கிறார்கள். அந்த தோழர் என்ன சொல்கிறார்? தாராளமாக அனுமதி வழங்குகிறார். ஒரு விருந்தாளி ஒரு வீட்டுல 3 நாளைக்கு மேல தங்க அது இஸ்லாமிய சட்டம். அவர் அனுமதித்தால் மேலதிகமாக நாங்கள் தவறை போட்டால் இதை ஒழிய 3 நாளைக்கு மேல அடுத்த டிஸ்டர்ப் பண்ணப்படாது. இஸ்லாம் அதை பேசுகிறது. இந்த தோழர் 3 நாட்களாக எதிர்பார்க்கிறார். இவர் என்னப்பா செய்கிறார்கள் நோட் பண்ணிட்டார். நபிகளார் சொர்க்கவாதி என்று இவரை ஏன் சொல்லணும்? அப்படி என்ன இருக்கிறது? நானும் ஜமாஅத்துக்கு சமம் தருகிறேன், நானும் தொழுகைகளிலே கலந்து கொள்கிறேன், நானும் இன்னும் காலத்துக்களை கலந்து கொள்கிறேன், நான் யுத்தத்தில் கலந்து கொள்கிறேன். என்னை விட்டு ஏன் அவரை சொல்கிறார் சொர்க்கவாதி என்றோடும் அந்த உணர்வு சொல்கிறேன். ஓடினார்கள். 3 நாளா பார்த்தார்கள். மேலதிகமாக அவர் கண்டுகொள்ளவில்லை. அந்த தோழரே நான் அவரோட வீட்டுக்கு விருந்தாலே வரல. ஏன் வந்து தெரியுமா? நபிகளார் 3 முறை சொர்க்கவாதியை பாருங்கள் சொர்க்கவாதியை பாருங்கள் என்றார்கள். அந்த 3 தடவையும் நாங்கள் உங்களைத்தான் பார்க்கும் தோழரே. அப்படி உங்களுக்கு என்னை பார்க்கிறது என்ன வேலையாக செய்கிறீர்கள்? அந்த தோழர்கள் சொன்னார் நான் ஒவ்வொரு நாளும் தூங்க போனால் ஒவ்வொரு நாளும் நான் தூங்க போனால் என் உள்ளத்தில் அடுத்தவரை பற்றி காற்று வருகிறேன். அடுத்தவரை பற்றி கெட்ட எண்ணம் கிடையாது. அடுத்தவரை பற்றி குறுக்குறவு கிடையாது. அடுத்தவருடைய பெட்ரூமை உத்து பார்ப்பது கிடையாது. என் உள்ளம் எப்பொழுதுமே காலியாக இருக்கும். யாரை பற்றி? அடுத்தவரை பற்றி எந்த ஒரு கெட்ட எண்ணம் இல்லாமல் நான் தூங்க செய்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, யாருக்கு சொல்லுங்க பாத்தீங்களா? யாருக்கு? அடுத்தவரை பற்றி எந்த விதமான ஒரு கெட்ட உணர்வும் இல்லாமல் தூங்குகின்ற ஒரு அடியார் சொர்க்கத்தில் நபிகளார் முன்னறிவிப்பு செய்கிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, குறைந்த இந்த பண்புக்காக நான் நீங்கள் இருக்கிறோமா? கொஞ்சம் ஒரு காரில் போறாண்டா பாத்தீங்களா? நேற்று நடந்து போனா காரில் போறாங்க வட்டிக்காராங்க. உடனே நாங்களே சொல்கிறோம், தீர்ப்பு சொல்லுகிறோம். ஒருவேளை யாராவது 2 பேர் தான் தெரியாது. உடனே என்ன செய்வோம்? நாங்கள் தீர்ப்பு சொல்லி அவனை பாதுகாப்பதற்கு முயன்று நாங்கள் பாதுகாக்க போய் கொண்டிருக்கிறோம். இது தெரியாமல் இருக்கிற அன்புக்குரிய இஸ்லாமிய சொல்கிறேன். ஒரு ஆர்ப்பாட்டம் என்றால் அவ்வளவு பேரும் லைன் போயிடும். இருக்கு ஆர்ப்பாட்டம் உரிமை போராட்டம் கூடாது என்று சொல்லவில்லை. உரிமை போராட்டம் எல்லோரும் வருகிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சொல்கிறே, இந்த உரிமை போராட்டத்திற்கு வரக்கூடியவர்கள் எத்தனை பேர் ஜமாஅத்து தொழுகைக்கு கலந்து கொள்கிறோம்? தொழுகை இல்லாத போராட்டம் எப்படி வெற்றியை தரும்? அல்லாஹ் சொன்னார்களே, ஒரு அடியான் இருக்கிறான். அந்த அடியான் சுபகு கொண்டு விட்டான் என்றால் ஜமாஅத்தாக சுபகில் கலந்து கொள்கிறான். கலந்து கொண்டால் இவனுக்கு யார் விருது தெரியுமா? இவனுக்கு யார் உத்தரவாதம் தெரியுமா? சுபகு தொழுகைக்கு ஜமாஅத்துக்கு கலந்து கொண்டவனுக்கு அந்த நாள் மறைவதற்குள் யார் பாதுகாப்பு தெரியுமா? ஒரு முக்கியமான சோதர் யார்? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த அடியான் என்னுடைய பாதுகாப்பு இருக்கிறான். என்னுடைய பாதுகாப்பு அல்லாஹ் ஒரு பாதுகாப்பு தெரியாது சொல்கிறேன். யாரையா? எங்கள் மெய் பாதுகாப்பு அல்லாஹ் தஆலா இருக்கிறான். ஆனால் சொர்க்கத்தின் எல்லாருக்கும் ஆசை இருக்கிறது. ஆனால் அந்த ரப்பை விட்டு சுபகில்லாமல் யார் தூங்குகிறோமோ, சுபகில்லாமல் யார் திறன் கொள்கிறோமோ அவனுக்கு யார் தெரியுமா பாதுகாவலன்? அவனுக்கு நண்பன் யார் தெரியுமா? அல்லாஹ் சொன்னார்கள், அந்த நாள் முழுவதும் அவனுக்கு ஒரு ஷைத்தானை நாங்கள் காவலுக்கு வைக்கிறோம். அல்லாஹ் வேணுமா ஷைத்தான்? யார் வேணும்? அல்லாஹ் சொன்னானே, யார் அந்த ஷைத்தான்? அதுவும் உங்களுக்கு அவன் விரோதி. ஒரு விரோதிய ஒரு நாள் முழுக்க கை கூட்டிட்டு போன அந்த இஸ்லாமிய சொல்றேன். யார் விரோதிக்கிறான், எனக்கு குளிமடிப்பான் என்று தெரிந்து கொண்டு அவனோட என்னைக்காவது ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ண தயாராக இருப்போமா? ஒரு நாள் கழிப்பதற்கு தயாராக இருப்போமா? இருக்க மாட்டோம். காரணம் என்ன? இவனோட நான் சேர்ந்துகிறது எப்ப கால வாழ்வாடு தெரியாது என்ற
நாங்கள் சாதாரண ஒரு மனிதரை பார்த்து எதிர்கொள்கிறோம் என்றால் இரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டு எப்பொழுதும் வழிகெடுப்பேன் என்று இருக்கக்கூடிய அந்த ஷைத்தான் எங்களுக்கு அந்த நாள் முழுக்க காவலாளியா இருக்காங்க சொல்றேன். ஆனால் இன்னொருக்கு மாத்த என்ன, சொர்க்கம் போகிறது. ஷைத்தான தொலை வைத்தால் எப்படி சொர்க்கம் போகுது, ஷைத்தானை குட்டனை வைத்தால் எப்படி சொர்க்கம் போகுது? அன்புக்கு இஸ்லாமிய சொல்களே, அந்த உலகம் இருக்கக்கூடியது கொஞ்ச காலம். உள்ள புத்தி, குடும்பம், வாழ்க்கை இவைகளை தாண்டி நாம சிவன் சொல்ல வேண்டும். அல்லாஹ் தஆலா அடுத்து ஒரு செய்தி சொல்றார். அல்லாஹ்வுடைய தூதர்களுடாக ஒரு முக்கியமான செய்தி பதியப்படுகிறது. ஒரு அடியான் சுவனம் செல்ல வேண்டுமா? ஒரு அடியான் தன் பேரை சொர்க்கத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசையாக இருக்கிறானா? அவனுக்கு உத்தரவாதமாக இன்னொரு செய்தியை சொன்னார்கள். ஆழமாக நாம பகிர்ந்து கொள்ள வேண்டும். என்ன செய்தி தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த காலத்துல எனக்கு உங்களுக்கு இல்ல, நான் சொர்க்கவாதி நீங்க சொர்க்கவாதி யாரும் சொல்ல முடியாது. நபிகளார் சொல்றார்கள், ஒரு தோழர்களுக்கு முன்னால் ஒரு சொர்க்கவாதி சொர்க்கத்தில் திருப்படி ஓசையை கண்டேன், சொர்க்கத்தில் ஒரு அறையை கண்டேன், சொர்க்கத்தில் ஒரு வீட்டிலே நிறைய அதாவது ஊர்வங்களோடு ஒரு மலையை கண்டேன் என்றெல்லாம் நபிகளார் செய்கிறார்கள். ஒவ்வொரு தோழர்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பை சொன்னார்கள். அன்புக்கு இஸ்லாமிய சொல்றே, அந்த சிறப்பில் ஒன்றுதான் இந்த சமுதாயத்துக்கு ஒன்று சொல்ல சமுதாயத்துக்கு ஒரு வித்தியாசமான செய்தி சொன்னார்கள். சொர்க்கவாதி சொன்னார்கள். யாரை பார்த்து தெரியுமா? என்னை பார்த்து உங்களை பார்த்து சொர்க்கவாதி என்றார்கள். இதற்கு ஒரே ஒரு பண்பை சொன்னார்கள். என்ன பண்பு தெரியுமா? ஒரு அடியான் தன்னுடைய நாவையும் மர்மஸ்தானத்தையும் பாதுகாப்பேன் என்று யார் எனக்கு உத்தரவாதம் தருகின்றானோ அவன் சுவனம் செல்வதற்கு நான் கேரண்டி என்றார். யாரு? பரலத் தொழுகைக்கு வந்தா, ஜும்மாக்கு வந்தா, ஜமாத்துக்கு வந்தா அவங்க யாரு? அது அல்லாஹ் தஆலா குளிர்விக்க போதுமானவன். நான் ஒத்தக்காலில் இருப்பேன். யாருக்கு அப்படி தெரியுமா? யார் தன்னுடைய நாவையும் மர்மஸ்தானத்தையும் பாதுகாத்தானோ அவன் சுவனம் செல்லும் வரைக்கும் நான் போராடுவேன். யார் பேசுது? அதிகமாக பேசுகிறது இஸ்லாமிய சோர்களே. நாளை மறுமையிலே எல்லா மக்களுமே ஓடிவிட்ட ஒரு நேரம், எல்லா மக்களும் அழுகுறவு இருந்த ஒரு நேரம், எல்லா மக்களும் நப்சைக்கார் உண்மைக்கார் என்று இன்னைக்கு சொல்லி ஓடுறவே அது அன்றைக்கு நடக்கும். நபிமார்கள் கொண்டு எல்லோரும் ஒருமித்த குரலில் ஒரே ஓட்டில் சொல்லுவார்கள் தெரியுமா? யாரும் என்னுடைய ஆத்மாவுக்கு என்ன நடக்க போகிறது, இன்றைக்கு என்ன ஆக போகிறது என்று எல்லோரும் கதறுகின்ற ஒரு நாள் இஸ்லாமியர்களே. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கலாம், அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்கலாம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கலாம். இந்த உலகத்தில் யாரெல்லாம் இருந்தார்களோ அத்தனை பேரும் சொல்லுகின்ற வார்த்தைகள் தெரியுமா? யாரும் யாரும் எனக்கு என்ன இருக்க போகிறது, என்னுடைய ஆத்மாவே என்று கதறுகின்ற நேரத்தில் தான் அந்த மனிதர் சொல்வார்கள் தெரியுமா? உம்மத்தியே, என்னுடைய சமுதாயமே, என்னுடைய மக்களே என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடி செய்கின்ற அந்த தூதர்கள் என்ன சொன்னார்கள்? நான் நீ சொர்க்கம் போவதற்கு கேரண்டி என்றார்கள். இந்த இஸ்லாமிய சொல்ல இந்த பண்பில் என்ன எத்தனை பேர் இருக்கிறது? இந்த பண்பில குறைந்தது இது என்னுடைய மனசோடு சம்பந்தப்பட்டது, என்னோடு சம்பந்தப்பட்டது. பேசி யாராலும் சொல்ல முடியாது. காரணம் என்னுடைய நாக்கு, என்னுடைய பல்களுக்கு சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாக்கு. எக்ஸ்ட்ரா பேசினா நானே கழித்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு ஆதிக்கத்துக்குள் இருக்கக்கூடிய இந்த நாக்கு, இதையே என்னால் பாதுகாக்க முடியாது. அன்புக்கு இஸ்லாமிய சொல்கிறேன், இதை பாதுகாப்பு என்று சொல்லுவோருக்கு சொர்க்கம் என்றார். அன்புக்கு பிரதமருக்கு இஸ்லாமிய சொல்கிறேன், அது உணர்வு வர வேண்டும். அந்த உணர்வு சொர்க்கத்தின் மீது ஆசை இருந்தால் நகருகின்ற ஒவ்வொரு கட்டங்களையும் அடுத்தவன் மூலமாக அல்ல, எங்களால் தெரிவித்துக் கொள்கின்ற ஏராளமான நன்மைகள். அன்புக்கு இஸ்லாமிய சொல்கிறேன், நபிகளார் அடுத்த ஒரு செய்தியை சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர்கள் அடுத்த ஒரு முக்கியமான செய்தியை சொன்னார்கள். உத்தரவாதம் கேரண்டி. என்ன கேரண்டி தெரியுமா? ஒரு மனிதன் மரணத்திற்கு பின்னால் ஒரு மனிதன் மரணித்து போனால் அவனை தொடர்ந்து 3 விடைகள் வருகிறார். அன்புக்கு இஸ்லாமிய சொல்றேன், அந்த 3 விஷயம் என்ன தெரியுமா? சதகத்துல் ஜாரியா, எளியான தர்மம். அப்படிங்கிறார் சொன்னார்கள். இல்முன் யுன்தஃபா பிரயோஜனம் பெறக்கூடிய அறிவு என்றார்கள். அடுத்து சொன்னார்கள், வலதுன் சாலிஹுன், இது சாலிகான தன் பெற்றோருக்கு பிரார்த்திக்கக்கூடிய பிள்ளைகள். அன்புக்கு இஸ்லாமிய சொல்கிறேன், இந்த 3ஐயும் யார் இஸ்லாத்தால் விட்டு போகிறார்களோ நிம்மதியாக
மந்தரைகளில் வைத்திருக்கிறார். காரணம் என்ன? அவர் டிபாசிட் பண்ண அவருக்கு வந்து கொண்டே இருக்கிற வருமானம் என்ன வருமானம்? அவர் செய்த ஒரு நல்ல ஒரு தர்மம். அன்புக்கு இஸ்லாமிய சொல்கிறே, இன்றைக்கு நிறைய பேர் யோசிக்கிறது தெரியுமா? சதகத்துல் ஜாரியா கோடீஸ்வரன் தான் செய்யும். சதகத்துல் ஜாரியா ஒரு ஏழையால் செய்ய முடியாது. யோசிக்கணும். காரணம் உலமாக்கெல்லாம் தான் பேசுது. சதகத்துல் ஜாரியா என்றால் ரோட்டு போட்டு கொடுப்பது, பாடசாலை கட்டி கொடுப்பது, பள்ளி கட்டி கொடுக்கிறது, கடல் கட்டி கொடுக்கிறது என்று பெரிய விஷயம் தான் சொன்னார்கள். அன்புக்கு இஸ்லாமிய சொல்கிறே, சிம்பிளா விஷயம் சொல்லட்டுமா? அதாவது ஒரு வீட்டுல எல்லாரும் வீட்டிலும் தேங்காய் இருக்கு. ஒரே தென்னை மரம் இருக்கும். இந்த தென்னை மரத்துல ஒரு கொலையை பாத்தி போடுங்க. ஒரு தென்னங்கொலைய ஒரு பாத்தி போடுங்க. பாத்தி போட்டு அதுல இருந்து வரக்கூடிய கண்டை ஒரு 4 வீட்டுக்கு கொடுத்துப்பாரு. அன்புக்கு இஸ்லாமிய சொல்கிறே, அது வளர்ந்து வளர்ந்து அதுல இருந்து நிறைய பேர் பிரயோஜனப்படுவாங்க. சில பேர் அந்த வீட்டுக்காரர்கள் என்ன செய்வார்கள்? அடுத்தவருக்கு ஒரு பாத்தி கூட கண்டு கொடுப்பாரு. யோசிச்சு ஒரு சாதாரண ஒரு தென்னங்கண்டு எவ்வளவு? 100 ரூபாய் தள்ளி. 100 ரூபாய் தள்ளியில இப்படி 50 வீட்டுக்கு கொடுத்துப்பாரு. இந்த இஸ்லாமிய சொல்கிறே, யாராவது ஒரு வீட்டுக்காரன் எங்களை மாதிரி யோசிப்பாரு. இஸ்லாமிய சொல்கிறேன், அது சதகத்துல் ஜாரியா வர வேண்டால் நீயத் அல்லாஹ் நிறைய இடங்களில் உண்மைப்படுத்தும். அன்பு இஸ்லாமிய சொல்கிறேன், ஒரு தென்னங்கண்டு கூட சதகத்துல் ஜாரியா அல்லது ஒரு சாதாரணமாக ஒரு அறிவுக்கு நான் பங்காற்றுகிறேன், ஒரு மாணவனை உருவாக்குகிறேன், நல்ல ஒரு நோக்கம். என்ன நோக்கம்? இவனால் சமூகத்துக்கு பிரயோஜனம் கிடைக்க வேண்டும் என்று ஒரு வழியை நான் காட்டிக் கொடுக்கிறேன். இஸ்லாமிய சொல்கிறேன், இதனூடாக என்ன ஏராளமான நன்மைகளை நாளிகள் கொண்டு எடுத்துக் கொள்ளலாம். சொர்க்கம் போருக்கு ஈஸியா சொல்றேன். இந்த வழியே இந்த உத்தரவாதம் இஸ்லாமிய சொல்கிறேன். நான் கேள்விப்பட்டேன், இந்த ஊரில் ஒரு முக்கியமாக ஒரு மதரசாவை ஆரம்பித்திருக்கிறார்கள். உங்களுக்கு இஸ்லாமிய சொல்கிறேன், என்னுடைய உங்களுடைய பங்களிப்படை மாதிரி போடுவேன். நான் ஒரு கபூரை விசாலமாக்குகின்ற, மன்னரையை நான் தீர்மானிக்கின்ற, நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் எனக்கு கூலி கிடைப்பதற்கான வழியை ஒருவர் ஏற்படுத்துகிறார்கள். பங்காளிகளாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு உங்கள் பேர்களை முந்தி எடுத்துக்கொள்ள வேண்டும். இஸ்லாமிய சொல்கிறேன், முதலாவது இவர் தந்தார்கள் பேர் லிஸ்ட்ல போடுறதல்ல. உங்களுடைய உதவிகள் அடுத்த கையில் தெரியக்கூடாது. மறைமுகமான முறையில் அளவான முறையில் எதிர்பார்க்கிறார்கள். நன்மை மாத்திரம் தான் எதிர்பார்க்கிறார். எதிர்பார்ப்பு அல்லாஹ்விற்கு நான் கூலியை எதிர்பார்க்கின்றேன். என்ன கூலி? என்னால் ஆள் உருவாக்கப்பட்டார், என்னால் மார்க்கத்திற்கு சொந்தத்தின் ஒரு மனிதன் உருவாக்கப்பட போகிறான். அன்புக்கு இஸ்லாமிய சொல்கிறேன், நாங்கள் என்ன தியாகம் செய்து யோசித்து பாருங்கள். இந்த இஸ்லாம் இன்றைக்கு யாருக்கு எதிர்வாய்க்கிறது? இன்றைக்கு யாருக்கு எதிர்வாய்க்கிறது? 5 நேரமும் பேஸ்புக்கோடு உட்கார்ந்து கொண்டு மார்க்கெட்டுக்கு புறம்பான களியாட்டு நிறுவனங்களே அப்படி ஒரு வாலிபனின் கையில் இந்த இஸ்லாம் இருக்கிறது. அல்லது வீடியோவிலேயே தன்னை வித்தியாசமான முறையில் அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சில காவாளிகள் கையில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வித்தியாசமாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்கு இஸ்லாமிய சொல்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு இஸ்லாம் கிடையாது. எங்களுக்கு வருகின்ற பொழுது அப்படி ஒரு இஸ்லாம் வரவில்லை. எப்படி இஸ்லாம் தெரியுமா வந்தது? ஒரு சுமையாய் என்ற ஒரு தாயின் இழப்பால் இஸ்லாம் எங்களுக்கு முன்னால் வந்தது. ஒரு யாத்திரை இருந்த குடும்பத்தில் இழப்பால் அந்த குடும்பத்தில் இழப்பால் இஸ்லாம் வந்தது. அபூ சல்மா என்கின்ற ஒரு தோழர் தன் கையை கேடயமாக வைத்து நபிகளாரை பாதுகாத்து கைகளில் ரத்தம் ஓட ஓட அல்லாஹ்வுடைய தூதருடைய முதுகுக்கு பின்னால் வைத்து பாதுகாத்த தோழருடைய இரத்த சொட்டில் உருவான மாற்றம் இஸ்லாமிய சொல்கிறேன். அந்த உணர்வு எங்களுக்கு முன்னால் வருவாரு. நிறைய பேரை பழகிட்டிருக்கிறேனே. இந்த அளவுக்கு என்றால் வைரமுத்து என்கின்ற ஒரு வித்தியாசம் ஒரு எழுத்தாளர் இருக்கிறார். ஒரு கவிஞர். தெரியாத இளைஞர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அவர் கட்டத்தில் எழுதுகிறார் தெரியுமா? எல்லா நதிகளிலும் ஓடம் என்கின்ற ஒரு புத்தகம் படிக்கிறார். அந்த புத்தகத்தில் ஒவ்வொரு நாட்டிலும் வரலாறு பேசுகிறார். பேசி வருகின்ற பொழுது பலஸ்தீனத்தை பற்றி பேசினார். அந்த வார்த்தையே நான் நீங்கள் எழுதிக் கொள்ள வேண்டும் சொன்னார். நான் இதுவரை காலமும் பேரித்தம்பளங்களை உண்டிருக்கின்றேன். எனக்கு தெரியுமா, ருசிக்காக வேண்டிய பேரித்தம்பளங்களை புசித்தேன். இப்பொழுது புரிகிறது, ஒவ்வொரு பேரித்தம்பட்டிலும் ஒரு அரேபியன் புதைக்கப்பட்டுள்ளார் என்ற வரலாறு எனக்கு தெரிகிறது என்று பலஸ்தீனின் காலை வைத்து அந்த புத்தகத்தை எழுதுகிறார். ஒவ்வொரு பேரித்தம்பளம் தின்னுகின்ற பொழுது உணர்வு தெரியுமா, அதை ஒரு தோழரின் இரத்தம் ஓடி இருக்கிறது என்ற உணர்வு இஸ்லாமிய அந்த அளவுக்கு
ஒரு வித்தியாசமான வீரம் தெரிந்த வரலாற்று சொந்தக்காரர்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு கோழைகளாக இருக்கிறதால் காரணம் என்னன்னா இந்த மார்க்கத்துக்கு என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்ற உணர்வு இல்லாமல் இருக்கிறது. இந்த ஒவ்வொருக்கும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி இந்த உணர்வு முன்னால் இஸ்லாம் வளர வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. இஸ்லாம் முன்னால் ஒரு காலமும் அவமானப்படக்கூடாது. அன்னையில இந்தியாவில் ஒரு ப்ரோக்ராம் போச்சு. அதாவது நானா இந்தியா ஒரு ப்ரோக்ராம் போடுவாங்க. இணையதளத்தில் நிறைய பேர் ஷேர் பண்ணிருந்தாங்க. என்ன தெரியுமா, ஹிஜாப் கடமையா இல்லையா என்று வாதம் யார் தெரியுமா வாங்குகிறார்கள்? இந்த முறையில் இஸ்லாமிய பெண்மணிகள் என்று கொஞ்சம் பேர், இந்த முறையில் இஸ்லாமிய பெண்கள் பேசுகிறார்கள். தெரியுமா, ஹிஜாப் கூடாது என்று ஒரு இஸ்லாமிய பெண்மணி பேசுகிறார். என்ன நான் விருப்பம் என்ன நிலையத்தில் எங்களுக்கு காரணம் தெரியாது. அந்த அளவுக்கு சமுதாயத்தில் காலத்தில் என்னால் வர வேண்டும் என்ற உணர்வு என்ற ஆசையை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக நாமத்தாரா இருக்கின்ற அந்த கொஞ்ச காலத்தில் நிறைய நன்மையை சொல்லாமத்தாரா இன்னும் உங்களுக்கு பங்காளியாக ஆக்குவார். வரைக்கும் உங்களுக்கும் அனுப்பாதிக்க போனமானவர் الحمد لله الذي هدانا لهذا وقدمنا للمهتدين ولا إنسان الله والصلاة والسلام على رسول الله محمد رسول الله أما بعد. அன்புக்கும் பெருமைக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குறைந்த ஒரு காலத்தில் அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்பட்ட குறைந்த ஒரு ஆயுட்காலத்தில் நம்முடைய வணக்க வழிபாடுகளை பாதத்துக்களை எப்படி சொர்க்க விருப்பத்தும் கொண்டு போகலாம் என்ற ஒரு சில செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் நபிகளார் சொன்ன அந்த செய்தியில் மூன்றாவது செய்தியை சொன்னார். என்ன செய்தி தெரியுமா? வலது சாலியான ஒரு குழந்தை தன் தந்தைக்கு கேட்கின்ற ஒரு பிரார்த்தனைகளாக அவனுக்கு மறுமையில் அல்லாஹ் நன்மை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். இந்த இடத்தில் ஆழமாக 2 பேர் யோசிக்க வேண்டும். பெரும்பாலும் பெற்றோர்கள் பிள்ளைகள் நிறைவேற்றம் என்பதற்காக செலவழிக்க மாட்டார்கள். பிள்ளைகள் கெட்டுப்போக செலவழிக்க மாட்டார்கள். ஒரு விடயத்தை நாங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நீங்கள் உங்களுடைய செலவழிப்புகள் சரியாக இருக்கிறோம் என்றால், உங்கள் குழந்தைகளுக்கு சாலையான பிரார்த்தனைகள் தர வேண்டும் என்று ஆசைப்பட சொல்வதாக இருந்தால் ஒரு முக்கியமான செய்தியை ஒவ்வொருவரும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பெரும்பாலும் இஸ்லாமிய சமூகத்தின் விமர்சனம் என்ன? போதைப் பொருளுக்கு அடிமையான இஸ்லாமிய சமூகம் பேசப்படுகிறது. ஒரு விடயத்தை ஆழமாக சிந்தியுங்கள். ஒரு வீட்டில் ஒரு புகைப்பிடிப்பாளர் இருந்தார். நாங்கள் எல்லாரும் வாப்பாமாக ஆசை கிடையாது. ஒரு சாராய குடிக்கிறவனாக இருந்தாலும், புகைக்கக்கூடியவனாக இருந்தாலும், ஒரு தெருப்பொருளியாக இருந்தாலும் எல்லோருக்கும் ஆசை தெரியுமா? என்ன போல என்ன உள்ள வரப்படாது, என்ன போல என்ன உள்ள வரப்படாது, இன்னை விட என்ன பிள்ளை அறிவாளியாக சமூகத்துக்கு வர வேண்டும் எல்லோருக்கும் ஆசை. அந்த ஆசை நிறைவேறுவதாக இருந்தால் சிறு பிள்ளையாக ஒரு புகை இருக்கின்ற பொழுது நீங்கள் விடுகின்ற புகை இருக்கிறதே, இந்த புகையால் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மூளையிலும் 40 விதமான பாதிப்பை உண்டு பண்ணுகிறது. சில சட்டங்கள் சொல்லுவது நல்லா படிக்குது, திடீர்னு வரும் படிச்சு வரக்கூடிய பிள்ளைகள் நிறைய லைஃப் நஷ்டா நன்மை பார்க்கணும். காரணம் தெரியுமா? உங்களோட பிள்ளையுடைய முயற்சி இருக்கும், ஆனால் நாங்க சின்னத்திலேயே ஆப்பிடுவோம். என்ன ஆப்பு? ஒரு மனைவி கணவனிலிருந்து செல்லக்கூடிய நிறமூர்த்தங்களிலே 23 சோறு போகின்ற அந்த ஒரு குழந்தைக்கு இந்த தந்தையினூடாக, இந்த புகைப்பிடிப்பால் ஈடுபட்ட தந்தையினூடாக ஒரு குழந்தைக்கு செல்லுகின்ற அளவிலே 40 பாதிப்பு உண்டு பண்ணும் என்றால், அன்புக்கு இஸ்லாமியர்களே, இன்றைக்கு எத்தனை வீடுகள் புகை மண்டலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக சிந்திக்க வேண்டும். ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறது, ஆனால் சொர்க்கம் போக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வீட்டில் ஒரு புகை இருக்கக்கூடாது. சில படித்தவர்கள் ஒரு பாலம் இருக்கிறார்கள். எங்கேயாவது குருவான ஹதீஸ்ல புகைக்கக்கூடாது நேரடியாக குருவாசம் அதை சொல்றாரு இருக்கிறார். அன்புக்கு இஸ்லாமியர்களே, அப்படி கேட்கின்றவர்களிடம் ஒரு சில கேள்விகளை கேட்கிறேன். ஒரு சாப்பாடு ஹலால் தான் என்ன செய்யணும்? என்னோட வீட்டில் இருக்கிற தண்ணி, வீட்டில் இருக்கிற சாப்பாடு என்ன செய்வோம்? பிஸ்மி சொல்லி சாப்பிடுவோம். அப்படியா இல்லை? பிஸ்மி சொல்லி சாப்பிடுவோம். என்னைக்காவது சிகரெட் பிஸ்மி சொல்லி குடித்தவர்கள் யாராவது ஒரு சாப்பாடு செய்வோம்? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம். அதே ஒரு பக்கெட்டை குடிச்சு முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பக்கெட் குடிச்சு முடிச்சு சொல்லி யாராவது அன்புக்கு இஸ்லாமியர்களை கேட்டால் படித்தவர்கள் சண்டை பிடிக்காமல் இருக்கிறதா? அப்படி என்றால் அந்த ஹலால் என்று வாழக்கூடியவர்களாக இருந்தால் குடிக்கும் பொழுது ஒரு பிள்ளைக்கு ஒரு தம்மம் கொடுத்து குடிக்கிறேன். சாப்பிடும் போது மாங்காயை குடிச்சீங்களா இல்லையா? சாப்பிடும் போது ஒரு தேனை பிள்ளைக்கு குடிச்சீங்களா இல்லையா? ஒரு ட்ரிங்க்ஸ் குடிச்சீங்களா இல்லையா? உங்களுக்கு தெரிகிறது ஹலால், கண்டிப்பாக குடித்து தின்னோடும் உள்ள வாய் வளர்க்குது. அப்படி என்று ஹலால் என்று வாழ
ஈமானக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் குடிக்கின்ற ஒவ்வொரு சிக்கரத்திலையும் மனைவிக்கு 2 தம்மு, பிள்ளைக்கு 2 தம்மு குடித்து பாருங்கள். சாப்பாட்டை ஷேர் பண்ணுறது இல்லையா? இந்து இஸ்லாமிய சொல்கிறேன், ஒருமனே ஏதோ ஒன்றுக்காக வேண்டி ஒரு சிந்தனைகளை அனுபவிப்பதற்காக இஸ்லாமிய சொல்கிறேன். அதனாலதான் தாராளமாக செய்வார்கள். ஏன் பிள்ளைக்கு குடிச்சோம், எனக்கு பிள்ளை பழகிடுவான், இந்த கெட்ட விளக்கத்துக்கு வந்துடுவான் எந்த பயன்தானே? அன்பு கிருஷ்ணாமிச்சர்களே, எல்லோரும் உள்ளவும் சாட்சி, நான் செய்வது பாவம் என்று இருந்தாலும் விடுவதற்கு நாங்கள் தயாராக கிருஷ்ணாமிச்சர்களே. இந்த நிலைமையில் இருந்தால் எப்படி வலதும் சாலை கிடைக்கும், எப்படி துவா கேட்கிற பிள்ளை கிடைக்கும், எப்படி அல்லாஹ்விடத்தில் எனக்காக விமோசனம் கிடைக்கும்? அன்பு கிருஷ்ணாமிச்சர்களே, அந்த உணர்வு எங்களுக்கு மத்தியில் வர வேண்டும் என்றால் கண்டிப்பாக அல்லாஹ் சொன்னார்களே, கையிலே தங்கம் இருக்கிறது, அந்த தங்கத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்தினால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எனக்கு உங்களுக்கும் சொர்க்கத்தை நாமாக தருவார். மேலதிகமாக அடித்து உடைக்க வேண்டிய செயற்பாடுகள் உதவி ஆயுதம் கொண்டு தற்கொலைப்பட எல்லாம் ஆயுதம் கிடையாது. என்னை நான் தயார்படுத்தினார், என்னை நான் நல்லவராக மாற்றிக்கொண்டால் யாருமே செய்வதாட்சியும் இல்லாமல் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அவர் தீர்மானித்திருக்கக்கூடிய சொர்க்கம் நிச்சயமாக கிடைக்கும் என்று இஸ்லாமிய சொல்கிறேன். சொர்க்கத்தை நோக்கி நான் நீங்களும் வருவோம். எல்லாம் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அன்பாளிக்க போதுமானவர். துஆ தருவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.